ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரங்கள். அதாவது ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பனை. அதாவது அவங்களுடைய வரன், கணவனோ அல்லது மனைவி ஜாதகமும் எவ்வாறு இருக்கும், கணவன்னா மனைவியுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், மனைவினா கணவனுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக. அதாவது அதனால தான் திருமண கொடுப்பனை அப்படிங்கிறத சொல்கிறோம். இவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லும்போது அஷ்டம், மிருகசிரம், உத்திராடம், சித்திரை, திருவாதிரை, திருவோணம், மொத்தம் அந்த 6 நட்சத்திரங்கள் ராசி நட்சத்திரங்களாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது லக்ன புள்ளியாகவோ அமைய வாய்ப்பு இருக்கிறது. மேஷ லக்னம், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் சந்திரன், லக்னத்தில் செவ்வாய், லக்னாதிபதி மேஷத்தில், லக்னாதிபதி ரிஷபத்தில், லக்னாதிபதி சிம்மத்தில், லக்னாதிபதி மிதுனத்தில், லக்னாதிபதியுடன் சூரியன் சேர்க்கை, லக்னாதிபதியுடன் சந்திரன் சேர்க்கை, லக்னாதிபதியுடன் செவ்வாய் சேர்க்கை, லக்னாதிபதியுடன் சுக்கிரன் சேர்க்கை. இவ்வாறு சேர்க்கை பெற்று பாவ தொடர்புகளில் சொல்லும்போது 1, 2, 1 5ஆம் பாவ தொடர்பு, 1, 2 5ஆம் பாவ தொடர்பு, 1, 3ஆம் பாவ தொடர்புகளை பெற்றிருக்கும். இப்படி பெற்றுள்ள இந்த ஜாதக அமைப்புள்ளவர்களே இவர்களுக்கு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.